Hi friends, welcome back to our channel படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து தனித்தனியாக நிறைய சீட்ஸ் பற்றி, அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி, சீட் சைக்கிளிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் கிட்டத்தட்ட சீட்ஸ் பற்றி தான். பட் நம்ம யூஸ்வலாக பார்க்குற சீட்ஸ் இல்லை. இதில் இன்னும் சில சீட்ஸையும் ஆட் பண்ணி மொத்தமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க என்ன மாதிரியான சீட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துக்கணும், அதாவது இது எடுத்துக்கணும் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது இல்லை. இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ஃபெர்டிலிட்டியை ரொம்ப நல்லாவே பூஸ்டர் பண்ணிக்க முடியும். ரொம்ப சீக்கிரமாக உங்களால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். இது வந்து லேடிஸுக்கு மட்டும் இல்லை, ஜென்ட்ஸ், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த சீட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சீட்ஸில் அட்லீஸ்ட் பாதி அளவாவது நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 minute என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ், ஸ்ப்ரவுட்டட் உளுந்து கஞ்சி மிக்ஸ், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி சேர்த்து செய்கிற ஸ்ப்ரவுட்டட் உளுந்து கஞ்சி மிக்ஸ், களி மிக்ஸ், அப்புறமா வெந்தய களி மிக்ஸ், அப்புறம் ரெட் ரைஸ் இன்ஸ்டன்ட் புட்டு மிக்ஸ், இன்ஸ்டன்ட் கருப்பு கவுனி மிக்ஸ், அப்புறமா தூய மல்லி ரைஸ் புட்டு மிக்ஸ்னு எல்லா மிக்ஸுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஹோம்மேட், ஆர்கானிக், அண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் வீட்டில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து சமைச்சு குக் பண்ணும்போது எப்படியெல்லாம் செய்வோமோ அதே விதத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக, அதே சமயத்தில் ஹைஜீனிக்காக வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரியான ஆர்கானிக் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம ஆரோக்கிய உணவு வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு 9 சீட்ஸ் பற்றி இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த 9 சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஒரு விதத்தில் பலன் தரக்கூடியது. ஸோ இந்த 9 சீட்ஸையுமே உங்களோட டயட்டில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஃபர்டிலிட்டியிலேருந்து எல்லா ஓவரால் ஹெல்த்துமே வந்து நல்ல பூஸ்டப் ஆகி நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சீட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெனல் சீட்ஸ், அதாவது சோம்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ஒரு விதை வகையை சேர்ந்தது தான். நிறைய பேர் வந்து சீட்ஸ்னாலே வெறும் வந்து இந்த பூசணி விதை, ஆளி விதை அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. இந்த ஃபெனல் சீட்ஸுமே வந்து ஒரு விதை தான். இந்த சோம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட டைஜஷன் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட கட் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். இதனால உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸு சரியாகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூசணி விதை, அதாவது பம்கின் சீட்ஸ். இந்த பம்கின் சீட்ஸை வந்து நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பவுட்ரு பண்ணியோ இல்லை அப்படியே ராவாவோ ஹோல் சீட்ஸாவோ நீங்கள் ஏதோ ஒரு ஃபுட்டில் ஆட் பண்ணி டெய்லி ஒரு டீஸ்பூன்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மெக்னீஷியம் உங்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டர் பண்ணி உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து இது பாதுகாக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை சரி பண்ணி சீக்கிரமாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கும் உங்களோட பாடியில் வந்து சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து நல்லா ஊறி நல்லா அந்த சப்ஜா சீட்ஸ் இருக்கும்ல அது மாதிரி இருக்கும். பட் இது ரெண்டுமே ஒன்றுன்னு நினைப்பீங்க. பட் 2 சீட்ஸுமே வேறு. இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இது உங்களோட மெட்டபாலிசத்தை தூண்டி உங்கள் பாடியில் வந்து ப்ராப்பர் டைஜஷன் நடந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகிறதுக்கும் இதில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உங்களோட எக் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீட், அதாவது ஆலி விதை. இதில் வந்து ஃபைட்டோஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து உங்கள் உடம்புல வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி உங்களோட பாடி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் கருமுட்டை வந்து நல்லா வளர்கிறதுக்கும் எண்டோமெட்ரியம் லைனிங் நல்லா வளர்கிறதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் வந்து போதுமான அளவு கிடைக்கிறதுக்கும் இந்த ஆலி விதை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் கிரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க, அதாவது லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சத்து வந்து ஈஸியாக நம்ம பாடியில் வந்து அப்சார்ப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேசில் சீட்ஸ், அதாவது சப்ஜா சீட்ஸ், பேசில் சீட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது, ஃபைபர் ரிச். அப்புறமா இதில் வந்து ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்கள் பாடிக்கு வந்து நல்ல ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டராக வந்து இதை ஆக்ட் பண்ணும். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா
கோரியாண்டர் சீட்ஸ், அதாவது தனியா விதை, தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, மல்லி விதை, தனியா விதை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தைராய்டு ஃபங்க்ஷனை இது வந்து நார்மல் பண்ணி உங்களோட தைராய்டு வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கும், ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது இந்த தைராய்டு தான் உங்களோட ஹோல் ஹார்மோனல் சிஸ்டத்தையே வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோரியாண்டர் சீட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய சீட்ஸ் இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதாவது சூரியகாந்தி விதை. இதில் வந்து விட்டமின் இ இருக்குது, அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால இதுவும் வந்து உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் எக் குவாலிட்டி ரெண்டையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட ஃபர்டிலிட்டிக்கு பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எள்ளு, அதாவது சிசமி சீட்ஸ். இந்த சிசமி சீட்ஸ்லேயும் வந்து கால்சியம் ரிச், அயன் ரிச் அப்படிங்கிறதுனால இது உங்களோட போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட இடுப்பு எலும்பு நல்லா வலுப்பெறதுக்கும் யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு ரெண்டுமே எடுத்துக்கலாம். எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஆல்டர்னேட்டிவாக ஒரு தடவை கருப்பு எள்ளு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரம் சீட்ஸ், அதாவது ஓமம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட இர்ரெகுலர் பீரியட் சரியாகிறதுக்கும், ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சு வயிற்றில் உள்ள கழிவுகள் வெளியேறதுக்கும், கர்ப்பப்பை சுத்தமாகிறதுக்கும் இந்த கேரம் சீட்ஸ், அதாவது ஓமம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 9 சீட்ஸுமே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து ரெகுலராக ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம ஆரோக்கிய உணவுலேயே மிக்சட் சீட்ஸ் பவுடர் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம படித்ததில் பிடித்ததோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.